அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா லோட் ஷேர் டெலிவரி ஜாப் பத்தி தாங்க பார்க்க போறோம். லோட் ஷேர் டெலிவரி ஜாப்ல நீங்க எப்படி ஒர்க்குக்கு ஜாயின் பண்றது, அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க லோட் ஷேர்ல வேலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து லோட் ஷேர்ல வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த டைமிங்ல ஆர்டர் ரொம்பவே அதிகமா இருக்கும், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கலாமா. நிறைய பேர் சொல்றாங்க ப்ரோ லோட் ஷேர்ல நீங்க ஒர்க் பண்ணாலே போதும் ப்ரோ, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க ஈஸி 1000 எடுத்துட்டு போனா லோட் ஷேர்ல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம லோட் ஷேர் மூலியமா நீங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்விக்கி சொமேட்டோவோட அதிகமா சம்பாதிக்கலாமா அப்படின்னு தான் இந்த வழி தெளிவா பார்க்க போறோம். ஒரு விஷயத்த மட்டும் முன்னாடி சொல்லிக்கிறேன். எந்த ஒரு நிறுவனம் புதுசா ஆரம்பிக்கும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமான காசை கொட்டி எறிவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அவங்களுக்கு தேவையான டெலிவரி ஊழியர்கள் அவங்களுக்கு கிடைச்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை அப்படியே கம்மி பண்ணுவாங்க. அதுதான் பண்ணுவாங்க. இந்த நிறுவனம் அப்படி பண்ணுவாங்களா? கண்டிப்பா பண்ண வாய்ப்பு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்த நிறுவனங்கள் நிறைய நிறுவனம் அப்படி பண்ணிருக்காங்க. குக்கரா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்விக்கி சொமேட்டோவே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் நிறைய கொடுத்து போக போக வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் ஸ்விக்கிலலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெலிவரி 15 ரூபாய்லாம் ஒரு டெலிவரி பண்ண சொல்றாங்க. சரி, ஓகே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா லோட் ஷேர்ல என்னென்ன டெலிவரிலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லோட் ஷேர் வந்து பிளிப்கார்ட் டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம். அதாவது பிளிப்கார்ட்னா பிளிப்கார்ட் கிடையாது, இப்போ கொரியர் டெலிவரி வந்து பாத்தீங்க அப்படின்னா லோட் ஷேர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஃபுட் டெலிவரி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ்கெட் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா லோட் ஷேருக்கு ரொம்பவே அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. லோட் ஷேர் பார்த்து வந்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் தான். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நிறுவனங்களோட டைப் பண்ணிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ்கெட்டோட டைப் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்விக்கி ஜொமேட்டோட ஃபுட் டெலிவரியோட டைப் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய இப்போ அப்போலோ பார்மசியா இருக்கட்டும், நிறைய வெண்டாரோட வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொலாபரேட் பண்ணிருக்காங்க. அதற்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட ஆர்டர் நிறைய இப்போ ஸ்டார்ட் அப்னால வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெலிவரி பாய்ஸ் ஊக்குவிக்கும் விதமா ஸ்கீம் எல்லாம் கொடுப்பாங்க. நான் நம்ம சேனல் கூட வீடியோ போட்டிருக்கேன். என்ன வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆரம்பத்தில் 10 ஆர்டர் பார்த்தா 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 13 ஆர்டர் பார்த்தா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்க. இப்போ என்ன எம்ஜி போயிட்டு இருக்குன்னு தெரியல. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு சென்னைக்கு இதில் ஒர்க் பண்றக்காண்டி நான் போனேன். போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் மூலியமாக நீங்க ஐடி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்துல இருந்து என்ன சொன்னாங்க. நானும் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே நம்ம வந்து ஐடி ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி லாகின்லாம் பண்ணி உள்ள போயிட்டேன். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஊர் மதுரை. நான் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில என்னோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அங்க வச்சுட்டேன். செல்ல போட்டோஸ் மட்டும் தான் வச்சுப்பேன். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சென்னை வந்துட்டு இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆதார் கார்டை ஒரிஜினல் ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ண முடியும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா செல்ல போட்டோலாம் அப்லோட் பண்ண முடியாது. அந்த அப்லோடுன்ற ஆப்ஷனே வந்து பாத்தீங்கன்னா ஜாயினிங் ப்ராசஸ்ல லோட் ஷேர் அப்ளிகேஷன் கிடையாது. இப்ப நமக்கு என்ன கேள்வி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு நிறுவனம் எந்த அளவுக்கு ஒரு நம்ம ஜாயினிங் ப்ராசஸ் எந்த அளவுக்கு ஒரு எளிமையா இருக்கோ அந்த அளவுக்கு பொறுத்த நிறைய பேர் ஊழியர்கள் ஜாயின் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய இப்போ நீங்களே பார்த்துட்டு நீங்களே வந்து பாத்தீங்கன்னா உங்களை இப்போ டாக்குமெண்ட் கையில எடுத்து போக முடியுமா எல்லா இடத்துக்கும். இப்போ டாக்குமெண்ட் சேஃபா இருக்கிறது நம்ம ஒரு செல்ல ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட் எடுத்து வச்சுப்போம், இல்ல அப்படின்னா நம்ம போட்டோஸ் எடுத்து வச்சுப்போம். ஆனா இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் லைசன்ஸ் நீங்க ஸ்கேன் பண்ணாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வந்து ஐடி ஓப்பன் பண்ண தருவோன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஐடியை ஓப்பன் பண்ண முடியல. நான் சென்னை போயிட்டேன் அப்படின்றக்காண்டி நண்பர் ஒருத்தோட ஐடி வாங்கி நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன ஸ்ட்ரகிள், நான் அதுக்கு நான் ஒர்க் பண்ண வீடியோ போடல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்துல இருந்து நான் வந்து நெகட்டிவா நான் போட்டுட்டேன்னு வச்சுங்களேன், ஒரு சில அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகும்ல. அதனால நான் வேலை பார்த்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நான் சொல்றது பார்த்தா என்னோட தனிப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் தான் நான் உங்களை சொல்ல போறேன். லோட் ஷேரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலலாம் நீங்க ஆர்டர் எதிர்பார்க்க முடியாது. அவங்க ஏன் ஃபிக்ஸபிள் டைமிங்னு வச்சிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆர்டரே ரொம்ப ஃப்ளோ கம்மி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்கெட் இருந்துமோ ஸ்விக்கிட்ட இருந்துமோ ஜொமேட்டோட தான் அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆர்டர்ஸ் வாங்கி டெலிவரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட காலையில 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும், அதாவது 3 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆர்டர் 1 ஹவருக்கு ஒரு ஆர்டர் 2 ஆர்டர்ன்ற மாதிரி அவங்களுக்கு நல்லா எனக்கு தெரிஞ்சு 1 ஹவருக்கு 2 ஆர்டர் பார்க்கலாம். அதனால அதிகமா அடுத்தடுலாம் வராது. அப்ப அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் 6 மணில வந்து பாத்தீங்கன்னா டல்லாயிரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் 6 டு நைட் ஒரு 11 மணி வரைக்கும் ஆர்டர் ஓரளவு நல்லா இருக்கும். இப்போ இவங்ககிட்ட என்ன பிளஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க கொடுக்குற ஆர்டர் கம்மி, ஆனா கொடுக்குற காசு அதிகம். அதற்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க லோட் ஷேர்ல நிறைய ஆர்டர் வருதுன்னா யாரும் சொல்ல முடியாது. ஆர்டர் கம்மி ஆனா கொடுக்குற காசு அதிகம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்விக்கில ஒரு 10 ஆர்டர் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும்? 10 ஆர்டர் பாத்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய் வருதா? ஆனா இவங்ககிட்ட நீங்க 10 ஆர்டர் பார்த்தா உங்களுக்கு 700 ரூபாய் வரும். என்ன காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் பேரே வந்து பாத்தீங்கன்னா 45 ரூபாய் 50 ரூபாய், ஒரு 2 கிலோமீட்டர் டெலிவரி பண்ணா 50 ரூபாய், 3 கிலோமீட்டர் டெலிவரி பண்ணா 50 ரூபாய் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. ஆனா ரெகுலரா கொடுப்பாங்கன்றால ஒரு கேள்வி. ஆனா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஸ்கீம் போய் முன்னாடி 10 ஆர்டர் பார்த்தா 1000 ரூபாய் ஒரு ஸ்கீம் போட்டிருந்தாங்க. அதுக்கு அதை நம்பி நிறைய டெலிவரி வேலைக்கு சேர்ந்தாங்க. ஆனா அது ஸ்கீம் போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்கீம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் 13 ஆர்டர்னாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்சென்டிவ் அப்படின்ற மாதிரி லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. சரி
லோட் சேலை ஒர்க் பண்ணலாமா ஒர்க் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா லோட் சேலை தாராளமாக ஒர்க் பண்ணுங்க, வேணாம்னு சொல்லலை. ஒரு ஃபுல் டைமாக எடுத்து ஒர்க் பண்ணுறீங்களா, இப்போ வந்து ஆர்டர் எனக்கு நல்லா வருது, ஆனால் நீங்கள் வேற ஒர்க் பண்ணிட்டு இப்போ ஸ்விக்கியில் இருக்கீங்க, சொமாட்டோவில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த நிறுவனத்திலே நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. அதை விட்டு இந்த வேலைக்கு வந்து ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு அந்த அளவுக்கு ஏர்னிங்ஸும் உங்களுக்கு கிடையாது. இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு விஷயம் பேஸ் பண்ணி அப்படின்னா நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க புதுசா ஜாயின் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆர்டர் அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். என்ன காரணம்னா தன்னுடைய நிறுவனத்துல நல்ல ஆர்டர் வருது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டி பார்க்கலான்றக்காண்டி ஓட்டுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி புதுசா நீங்க ஐடி ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஆர்டர் இருக்கும். அந்த ஒரு வாரம் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 ரூபா 10 ரூபா உங்களால சம்பாதிக்க முடியும். சீக்கிரம் ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு 4-6 மணி நேரம் வேலை பார்த்து உங்களால அந்த 10,000 சம்பாதிக்க முடியும். ஒரு வாரம் கூட வேலை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆர்டர் கொட்டி கொடுப்பாங்க. ஆனால் நீங்க 1 மந்த்துக்கு மேல ரெகுலரா ஒர்க் பண்ண வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆர்டர் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாகும்.